Hello friends, welcome to தமிழரசி சமையல். இன்னைக்கு நம்ம plum cake எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் கருப்பு திராட்சை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் plum சேர்த்துக்கிறேன், கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். கிரேப்ஸும் முந்திரியும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் முந்திரி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இது நல்லா 2 மணி நேரம் ஊறி வந்துடுச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். அதே ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதி வரட்டும். கொதிவாகி கொஞ்சம் நல்லா சுண்டி வரும். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா திரும்ப ஹீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே இந்த ஃப்ரூட்டோட ட்ரை ஃப்ரூட்ஸோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ண சர்க்கரை ஒரு அரை கப் எடுத்துக்கலாம். அதோடு நம்ம பட்டை, ஏலக்காய், அப்புறம் சுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். எந்த கொரகொரப்பும் இல்லாமல் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு இதுமாரி ஜல்லடையில் ஜலிச்சிக்கலாம். அரை கப்பு சர்க்கரைக்கு 1 கப்பு மைதா மாவு எடுத்து இதையும் நல்லா ஜலிச்சிடலாம். அதோட பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சிடலாம். இப்போ நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால் எடுத்திருக்கேன். ஒரு 125 ml இருக்கும் பால். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா எதுவும் கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த பாருங்கள், கெட்டிகள் எதுவுமே இல்லை. நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பட்டரை நல்லா உருக்கிட்டு 1/4 கப்பு எவ்வளோ பட்டர் வருதோ அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயிலும் இன்னும் டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாதுங்க, நல்லா தான் இருக்கும். நல்லா இதுமாரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் எடுத்துகிட்டு மேலே சால்ட் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணலாம். இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பேட்டரு, அதோட இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கு. அதே நேரத்தில் நம்ம கேக் பேனை ரெடி பண்ணிடலாம். ஆயில் எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் ஃபுல்லாக அந்த பேன் ஃபுல்லாகவே ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மைதா மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. மைதா மாவும் எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம கேக் பேக் பண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஸோ கேப்பே இல்லாமல் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடணும். இப்போ நம்மளோட பேட்டரை கேக் பேட்டரை நம்ம இதில் ஊற்றிடலாம். டெக்கரேஷனுக்கு நட்ஸ் ஏதாவது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இப்போக்கி கொஞ்சமாக முந்திரியும் ட்ரை கிரேப்ஸும் இதுவும் சேர்த்துருக்கேன். 2 ஐட்டம் சேர்த்துருக்கேன். முந்திரியும்
கருப்பு திராட்சையும் சேர்த்துருக்கேன். இதுமாரி கொஞ்சம் தட்டி விட்ருக்கோங்க, ஏன்னா கேப் ஏதாவது இருந்துன்னா கிளியராக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்டாண்ட் போட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண கேக் பேனை தூக்கி வச்சிடலாம். வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 25 மினிட்ஸ் ஆகலாம். பார்ப்போம், பார்த்துட்டு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். வெந்திருக்கான்னு பார்ப்போம். நைஃபை வச்சு குத்தி பார்ப்போம் வெந்திருக்கான்ட்டு. நல்லா வெந்துடுச்சு. கரெக்டாக 30 மினிட்ஸ் கரெக்டாக ஆயிடுச்சுங்க பேக் ஆகிறதுக்கு. இப்போ நல்லா இதை ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம கேக்கை அந்த பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கத்தியை வச்சு நான் எல்லா சைடும் வந்து கொஞ்சம் எடுத்து விடுங்க. எடுத்து விட்டிங்கன்னா நல்லா கிளியராக எதுவுமே ஒட்டாமல் அழகாக இருக்கும், அழகாக வந்துடும். அதேவே பாருங்கள், எதுவுமே ஒட்டாமல் சூப்பராக வந்துடுச்சு. அந்த கேக் ஃபுல்லாக அப்படியே கிளியராக வந்துடுச்சு. இப்போ நம்ம தட்டுக்கு மாற்றிட்டு கட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. நான் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் நேரம் பேக் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து நான் இது டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ப்ளம்ஸையும் வந்து பிளாக் கிரேப்ஸையும் நான் டெக்கரேஷனுக்காக மேலே வச்சுருக்கேன். கட் பண்ணி பார்த்தா வச்சு சூப்பராக இருக்குது. நம்மளோட கேக்கு ரொம்பவே சாஃப்டாகவும் சூப்பராகவும் வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.